கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 139 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுச் சேர்க்கிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளை காட்டிலும், நம்முடைய பெற்றோரை காட்டிலும், ஏன் நம்மை நாம் அறிந்ததை காட்டிலும் நம்முடைய தேவன் அதிகமாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய துவக்கத்தையும் நம்முடைய முடிவையும், நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாம் கடந்து வந்த பாதை, இனி நாம் கடக்கப் போகிற பாதை, சகலத்தையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். இதை தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் தேவஜனங்களாகிய நமக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியத்தை இந்த வசனத்திலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜெபத்துல எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளையினிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியம் அதுதான். எந்த ஒரு காரியத்தையும் நாம் தேவனிடத்துல மறைக்காமல் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். எதையும் மறைக்கக்கூடாது. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? எல்லா காரியத்தையும், நம்முடைய பர்சனல் சகலத்தையும் நாம் நம்முடைய பெற்றோரிடத்துல கூட அதை வெளிப்படுத்தாமல் நம்முடைய சகலத்தையும் தேவ சமூகத்தில் தேவனிடத்துல வெளிப்படுத்தும் பொழுது அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? எல்லாரை காட்டிலும் தேவனை நாம் அதிகமாய் விசுவாசிக்கிறோம், அவர் மேல் நாம் அதிகமான நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தில் உள்ள உறவுகளோடு வைத்திருக்கிற அந்த தொடர்பை காட்டிலும், அந்த ஐக்கியத்தை காட்டிலும், தேவனோடு நாம் வைத்திருக்கிற அந்த தொடர்பு, அந்த ஐக்கியம், அது பலன் உள்ளது என்பதை காண்பிக்கிறது. எல்லா உறவுகளை காட்டிலும் தேவனை நமக்கு முக்கியம் என்பதை காண்பிக்கிறது. தேவன் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில தன்னை காட்டிலும், தன்னோடு இருக்கிற உறவுகளை காட்டிலும் அதிகமாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த நேசத்தின் வெளிப்பாடாய் எந்த ஒரு காரியத்தையும் நாம் தேவனிடத்துல மறைக்க கூடாது. நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் தேவனிடத்துல மறைக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. சில நேரங்களில் நம்ம தான் என்ன பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நாம் தேவனிடத்தில் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நம் தேவனோடு உள்ள அந்த தொடர்பு, அந்த ஐக்கியம் எந்த அளவுக்கு அது பலனுள்ளதா இருக்கிறது என்பதை நாம் சகலத்தையும் தேவனிடத்துல மறைக்காமல் வெளிப்படுத்துகிற அந்த சுபாவம் தான் காண்பிக்கிறது. ஆண்டவருக்காக என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை மறைத்தால் கூட அது தேவனை வேதனைப்படுத்தும். இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் தேவனுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்துகிறவனா இருந்தான். அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாவம் செய்த பொழுது அதை தேவனிடத்துல அவன் அறிவிக்காமல் போன பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படியே அவனை விட்டுறல. அவன் செய்தது ஒரு பாவம் என்பதை அவனுக்கு உணர்த்தும்படியாய் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை கொண்டு அவனுக்கு எச்சரித்து உணர்த்தினான். அந்த நேரத்தில் கூட தாவீது என்ன பண்ணல? அதை மறைக்கல, அதை நியாயப்படுத்தல, அவன் பின் வாங்கல, அதை ஒத்துக்கொண்டு தன்னை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்தான். அந்த தாவீதை மீண்டுமாய் அவனுடைய ஸ்தானத்திலே அமர்த்தி தேவன் முடிவு பரியந்தம் அவனுடைய சிங்காசனத்தை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அந்த சிங்காசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் சகலத்தையும் தேவனுக்கு மறைக்காமல் அறிவிக்கும் பொழுது நாம் ஏதாவது ஒரு காரியத்தை தெரியாமல் தவறுதலாய் செய்திருந்தால் கூட, இல்ல துணிகரமாய் நாம் பாவம் செய்திருந்தால் கூட, அந்த காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நாம் அறியாத செய்த காரியத்தை நமக்கு உணர்த்தி வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்தி எந்த பாதை கர்த்தருக்கு பிரியமானது என்பதை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நமக்கு தெரியப்படுத்தி வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலை நமக்கு தந்து நம்மை நேர்வழியாய் நித்திய ஜீவனை நோக்கி பிரயாணிக்க செய்ய நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். அதற்கு நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நாம் எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காமல் அவருக்கு வெளிப்படுத்தணும். நம்முடைய தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இதை ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்திருக்க வேண்டும். சகலமும் அவருக்கு முன்பாக பிரத்யட்சமாய் இருக்கிறது. இதே சங்கீதம் 139 தாவீது சொல்றாரு, அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நம்முடைய கண்களுக்கு வேணா இருள் சில காரியங்களை மறைக்கலாம், ஆனா ஆண்டவருடைய கண்களுக்கு இருளாயிருந்தாலும் வெளிச்சமாயிருந்தாலும் அவர் கண்களுக்கு சகலமும் பிரத்யட்சமாய் தெரிகிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்தையும் ஷேர் பண்றதை விட்டுட்டு மனுஷங்க கிட்ட ஷேர் பண்றதுனாலதான் பிரச்சனை இன்னும் அதிகமாய் பெருகி கொண்டே போகிறது. எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்துல மட்டுமே
நாம் வெளிப்படுத்தினோமையானால் நிச்சயமா அந்த காரியத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், அந்த காரியத்தில் தேவ சித்தம் என்ன என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நமக்கு கண்டித்து உணர்த்தி நம்மை நேர்வழியாய் நமக்கென நியமிக்கப்பட்ட பாதையிலே பொறுமையாய் ஓட செய்வது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். யாபோக்காற்றிற்கரையிலே யாக்கோபு தான் யார் என்பதை வெளிப்படுத்திய பொழுது எத்தனாய் இருந்தவனை இஸ்ரவேலாய், யெஷூரனாய், உத்தமனாய் நம்முடைய தேவன் மாற்றினார். இன்றும் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மகிமையான கிரியைகளை செய்ய, நம்முடைய அடையாளத்தை மாற்றி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், எந்த ஒரு காரியத்தையும் என்னிடத்தில் மறைக்காமல் அதை என்னிடத்தில் வெளிப்படுத்து. அது உன்னால் விட முடியாத தவறாயிருந்தாலும் என்னிடத்தில் நீ ஓப்பனாக சொல்லும் பொழுது உனக்கு அதிலே பலன் தந்து அந்த காரியத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி என் மகிமைக்கென்று நான் நாட்டின நீதியின் விருட்சமாய் உன்னை மாற்றுவேன் ஆண்டவர் சொல்றார். தேவன் தம்முடையவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை காட்டிலும் நம்மை அதிகமாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், சகலத்தையும் அறிந்திருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் இந்த வசனத்தின்படி வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.